வெல்கம்ஸ் டு Anvitha சேனல். ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம உங்ககிட்ட என்ன தகவல் சொல்ல போகிறோம் அப்படின்னா, ஒரு பெண் கர்ப்பமாக இருக்கும்போது முதல் 3 மாதங்கள் கவனமாக இருக்க வேண்டியது ரொம்பவே அவசியம். ஏன் அப்படின்னா, அவங்க கர்ப்பமாக இருக்கும்போது முதல் 3 மாதத்தில் கரு களைவதற்கான வாய்ப்புகள் அதிகமான அளவில் இருக்கும். ஸோ நம்ம செய்ய வேண்டிய ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் கூட ரொம்ப கவனமாக பார்த்து செய்ய வேண்டியதாக இருக்கும். ஸோ ஒரு சின்ன விஷயம் நம்ம தப்பாக பண்ணிட்டா கூட கரு களைவதற்கான வாய்ப்புகள் அதிகமான அளவில் இருக்கும். அதனால ரொம்ப கவனமாகவே இருக்கணும். முதல் 3 மாதத்தில் என்னென்ன விஷயம்லாம் பண்ணக்கூடாது, என்னென்ன விஷயம்லாம் நம்ம தெரிஞ்சு வச்சுருக்கணும், எதுலலாம் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் நம்ம இந்த வீடியோவில் சொல்ல போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். முதல் விஷயமே என்ன அப்படின்னா, ஒரு பெண் அவங்க கன்சீவாக இருக்காங்க அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ண உடனே அவங்களோட மனசில் ஒரு விதமான குழப்பம் இருக்கும். என்ன அப்படின்னா, நம்ம இந்த உணவு சாப்பிட்டா குழந்தைக்கு பாதிச்சிருமோ, நம்ம இப்படி பண்ணால் குழந்தைக்கு அபார்ட் ஆயிருமோ, அந்த மாதிரி ரொம்ப ஒரு மாதிரி குழப்பமான மனநிலையில் இருப்பாங்க. சில உமன்ஸ் ரொம்ப பயப்படுவாங்க. ஸோ இதெல்லாம் எதனால் ஏற்படுது அப்படின்னா, ஒரு பெண் கன்சீவாக இருக்காங்கன்னா அவங்களோட உடம்புல ஹார்மோன் சேஞ்சஸ் நடக்கும். அதனால தான் இந்த மாதிரி அவங்களோட திங்கிங் மாறிக்கிட்டே இருக்குது. ஸோ இது நார்மல் தான். இதை எப்படி நம்ம கண்ட்ரோல் பண்ணுறது அப்படின்னா, நமக்கு நம்மளோட லைஃப் பார்ட்னர் கிட்ட நம்ம என்னென்ன ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறோமோ அதெல்லாம் நம்ம ஷேர் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு எங்கேயாவது போக பிடிச்சிருந்தது, அங்கே போயிட்டு வந்தால் உங்களுக்கு ரிலாக்ஸ்டாக இருக்கும் மைண்ட் அப்படின்னா நம்ம அங்கே போயிட்டு வரலாம். இப்போ லாக்டவுனால நம்ம வெளியில் ரொம்ப போக முடியாது. ஸோ அதனால் நமக்கு பிடிச்சவங்க கிட்ட நம்ம ஷேர் பண்ணலாம். நம்ம மனசில் இருக்கிறத ஏதாவது கேட்டு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஸோ இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, மெடிடேஷன் பண்ணலாம். ரொம்பவே நல்லது. நம்மளோட மைண்டை ரொம்ப நல்லாவே கண்ட்ரோல் பண்ணும். ஸோ ரிலாக்ஸ்டாக இருக்கிறதுக்கு மெடிடேஷன் பண்ணலாம். ட்ராவலிங், ரெண்டாவது விஷயம் இதுதான். முதல் 3 மாதம் ட்ராவல் பண்ணக்கூடாது. ஸோ அது நம்ம பேபிக்கு நல்லது கிடையாது. ஸோ கண்டிப்பாக நம்ம ட்ராவல் பண்ணி தான் ஆகணும் அப்படிங்கிற சுச்சுவேஷன்னா, நம்ம ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஒரே இடத்துல ரொம்ப நேரம் உட்காந்துட்டு இருக்கக்கூடாது. ஸோ ஒரே இடத்துல ரொம்ப நேரம் உட்காந்துட்டே இருந்தோம் அப்படின்னா ஹீட் ரொம்ப இருக்கும். ஸோ அதுவுமே நம்மளோட குழந்தைக்கு பாதிப்பு தான். அதனால நம்ம ட்ராவல் கண்டிப்பாக அவசியமாக போய் தான் ஆகணும் அப்படின்னா, அப்படி ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஒரே இடத்துல ரொம்ப நேரம் உட்காராமல் பார்த்துக்கோங்க. உணவு, நம்மளால சாப்பாடு அப்படிங்கிற ஒரு விஷயத்த யாராலையுமே கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஸோ அதுவும் ப்ரெக்னென்சி உமனுக்கு நல்லா சாப்பிடணும் அப்படிங்கிற மாதிரி தான் ஆசை இருக்கும். ஸோ நீங்கள் நல்லா சாப்பிடலாம், ஆரோக்கியமான உணவுகள் எடுத்துக்கலாம், அதில் எந்த பிரச்சனையும் இல்லை. ஃபஸ்ட்டு 3 மந்த்ஸ் முடிஞ்ச அளவுக்கு ஃபாஸ்ட் ஃபுட் அவாய்ட் பண்ணிடுங்க. ஸோ உங்களால் முடிஞ்சால் ப்ரெக்னென்சி ஃபுல்லாகவே ஃபாஸ்ட் ஃபுட் அவாய்ட் பண்ணால் ரொம்பவே நல்லது உங்களுக்கும் உங்களோட குழந்தைக்கும். ஏன் அப்படின்னா, நீங்கள் சாப்பிட்ற சாப்பாடு துப்புள் கொடி மூலமாக தான் உங்களோட கருக்கு போய் சேரும். உங்களோட கரு ஃபஸ்ட்டு 3 மந்த்ஸ் ரொம்பவே குட்டியாக இருக்கும். ஸோ ஒரு சின்ன விஷயம் நம்ம தப்பாக பண்ணால் கூட அது களையிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதனால ஃபஸ்ட்டு 3 மந்த்ஸ் ஃபுட்டில் ரொம்பவே கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். ரொம்ப கவனமாக பார்த்து சாப்பிடுங்க. இப்போ நம்ம வீடியோவில் பார்த்த மாதிரி கர்ப்பிணி பெண்கள் முதல் 3 மாதத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். பயம் வேண்டாம். உங்களுக்கு பிடிச்ச உணவுகள், ஆரோக்கியமான உணவுகள் நல்லபடியாக எடுத்துக்கோங்க. ஏன் அப்படின்னா, உங்களோட மனசு ஹாப்பியாக இருந்தால் குழந்தையோட மூளை வளர்ச்சி இருக்கு இல்லையா, அது ரொம்பவே நல்லா இருக்கும். அதனால நம்மளோட மனநிலை எப்போவுமே ஹாப்பியாக இருக்கணும். ஸோ அது குழந்தைக்கும் ரொம்பவே நல்லது. ஸோ நீங்கள் ரொம்ப சேடாக இருக்காதீங்க. நீங்கள் ஹாப்பியாக இருந்தால் குழந்தையோட மனநிலையும் ஹாப்பியாக இருக்கும், குழந்தையோட வளர்ச்சியும் ஆரோக்கியமாகவே இருக்கும். ஸோ நான் சொன்ன தகவல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்கிற பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.